என்ன கமல் பிரதர், நீச்சல் குளத்தையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, யாரு இறங்கி குளிக்க வேண்டியதுதானே? என்ன பிரதர், நான் ஸ்விம்மிங் பூல் இணைத்தும் பாக்குறேன். இதுல போய் குளிக்க சொல்றீங்க, நான் சாகுறதுக்கு ஐடியா சொல்றீங்களா? என்ன பிரதர், நீச்சல் குளம் சாகுறதுக்கா கட்டி இருக்கிறாங்க? நீச்சல் குளம் நல்ல உடற்பயிற்சி செய்வதற்கு, ஆமா ஸ்விம்மிங் கத்துக்கிறதுக்கு, இதுக்காகத்தான் நீச்சல் குளம் கட்டி இருக்கிறாங்க. நீங்க என்னன்னா சாகுறதுக்குங்கிறீங்க. இதே மாதிரிதாங்க பல பேர் வாழ்க்கையில சில சோதனைகள் அகப்படும் போது, ஐயோ இந்த பிரச்சனைகள்ல நம்ம மூழ்கி செத்துருவோமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த நீச்சல் குளம் சாகுறதுக்காக கட்டப்படல, நீந்தி வெளியில வருவதற்கு. அதே போலதான் சோதனை நீங்கள் மூழ்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க எழும்பி வருவதற்காகத்தான். அதனால சோதனையை நினைச்சு கலங்காதீங்க. நீச்சல் அடிக்கிறவங்களை பார்த்திருக்கிறீங்களா? என்ஜாய் பண்ணி அதுல இருந்து வெளியில வருவாங்க. அதே போலதான் உங்கள் சோதனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். பைபிள்ல அழகான ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறாரா? ஏங்க, எவ்வளவு வலிய கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க செத்துருவோமா மூழ்கிடுவோமான்னு கலங்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்காக ஜெபம் பண்றோம். கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, சில பிரச்சனைகளை கண்டு பயந்து இதுல மூழ்கி விடுவோமா, செத்து போயிடுவோமா அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறீங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள்ல ஆண்டவரே, நீச்சல் குளத்துல இருக்கிறவர்கள் நீந்தி வெளியில வருவது போல உம்முடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனைகள் நடுவே நீந்தி வெளியில் வருவதற்கு, சோதனையை மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு தேவையான பலனையும் ஆற்றையும் தந்துள்ளுவீராக. தெய்வ கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க. சோதனையை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் உங்களோடு. God bless you.